எனக்கு அவ்வளவா மேடையில பேச வராது. ஆனா பேச ஆரம்பிச்சா நிறுத்த வராது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் ஒரு பெரிய வெற்றி விழாவில் உங்க அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது போல நிறைய படங்கள் ஓடணும்னு ஆசைப்படுறேன். இங்கே இருப்பவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இசையில பலவிதமான படிமங்களை பார்க்கவும் வரவேற்கவும் ஆடியன்ஸ் தயாராயிட்டாங்க. இசைக்கு மொழி கிடையாது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு ஹாரிஸ் ஜெயராஜ். அதனால தான் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். அதுக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியாது, அது அர்த்தம் தெரிஞ்சுக்க யாரும் விரும்பவும் இல்லை. காரணம், இசைக்கு மொழி கிடையாது. ஹரியை பற்றி என்ன சொல்றதுனே தெரியல. வேகமானவர், அதனால தான் ஹரின்னு பேர். அவரை பார்த்தாலே சைக்கிள் எதிர்காலத்தில் வந்தவர் மாதிரியே இருப்பார். பாருங்களேன், இந்த மாதிரி அமையிறது சில பேருக்கு தான். ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எப்பவுமே ஒரு வேகம், பரபரப்பு அது இருக்கிறதுனால தான் அவங்க அந்த இடங்களை சென்று அடைந்தார்கள். பாலச்சந்தர் சாரை பற்றி நான் எத்தனையோ மேடையில் எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் படையப்பாவின் வெற்றி விழாவில், வெள்ளி விழாவில் நான் பேசும்போது கேபி சாரை பற்றி நான் சொன்னது முதல்ல சில பேருக்கு அதிர்ச்சியாக இருந்தது, புருவ உயர்த்தல்களை ஏற்படுத்தியது, ப்ரோ ரைசிங்காக இருந்தது. என்ன இப்படி சொல்லிட்டானே என்ன. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அதை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கிய பாலச்சந்தரிலிருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் ரசித்தார்கள். அது என்னென்னா, பாலச்சந்தர் சார் ஒரு டிராகுல்லா அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரே த்ரில்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்த நேரம், மர்ம தொடர்கள்லாம் டிவியில் வந்துட்டு இருந்த நேரம், திடீர்னு பாலச்சந்தர் சாரை போய் அறிமுகப்படுத்தின விவேக் டிராகுல்லான்றாயா அப்படின்னு பரபரப்பாயிருச்சு. அப்புறம் சொன்னேன், நான் வேற எப்படி புகழ்றதுன்னு தெரியலிங்க, வார்த்தைகள் கிடைக்கல, அதனால புதுசாக ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறேன். டிராகுல்லா என்ன செய்யும்? யாரையாவது கடிக்கும். கடிச்சதுன்னா கடிச்சவன் டிராகுல்லாவாயிடுவான். அப்படி அபூர்வ ராகங்களை ஒருத்தரை கடிச்சுது. அப்படிதான் அரங்கேற்றத்தில் ஒருத்தரை கடிச்சது. அது ஆளவந்தான் வரைக்கும் வந்துச்சு. அந்த வெறி, அந்த பொறி, அதுதான் என்னையும் கடிச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுனே தெரியல, எப்படி சொல்றதுனே தெரியல. அபூர்வ ராகங்கள் படத்துல சுருதி பேதம்னு ஆரம்பிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை இன்று சுருதி கூட்டப்பட்டு ஒரு அற்புதமான இசையாக தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் மனதிலும் நின்று நிலவிக் கொண்டிருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது அவர்தான். அந்த இடம் அவருக்கு தான். மற்றவர்கள் அவரவர்களுக்கான நாற்காலிகளை அவரவர்கள் தயார் செய்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். சூப்பர் ஸ்டார் என்ற நாற்காலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே. அதுல அவர் மறுபடியும் எப்போ போய் உட்காருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விக்ரம், சியான், கென்னி, ஒரு படம் வந்தால் அந்த படத்தின் கேரக்டரை வைத்து சொல்லும் அளவுக்கு தன்னை நினைவு கூறிக்கொள்ளும் அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி ஒரு பாத்திரத்துக்காக தன்னை உருமாற்றி சிதைத்து வளர்த்து குறைத்து தன்னை பலவாறாக பல பரிமாணங்களில் தன்னை காட்டக்கூடிய நடிகர் கமலஹாசனுக்கு பிறகு நமது விக்ரம் அவர்கள்தான். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். கொஞ்சம் தான் பேசுவார். அவர் பேசுறதுக்கு ஒரு படத்திலேயே சொல்வேன், வாயை திறந்து பேசப்பா, உன் காதலை சொல்லப்பா, ஏன் நீ வாயை திறந்து பேச மாட்டேங்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் இப்போ நான் அதை பற்றி சொன்னேன்னா என் வயசு வெளியே தெரிஞ்சிடும், அதனால தான் யோசிக்கிறேன். நண்பர்கள் படத்துலலாம் என்னை அங்கிள்னு கூப்பிட்டார். இங்கே யஷ் சந்திரசேகர் சார் டைரக்டரே உட்கார்ந்துருக்கிறாரு.
சில விஷயங்கள்லாம் சொன்னால் உண்மைகள் வெளியே வந்துடுன்றதுனால நிறைய சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் அந்த சிறுவனா இன்று இளைய தளபதியாக வளர்ந்திருப்பது என்று நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அதே போல் இன்னொரு சிறுவனை அவங்க அப்பாவால் பீடி, சிகரெட்டு, காப்பி, வெத்தலை, ஒயின் ஷாப்பு இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த பக்கமே அவர் போக மாட்டார். டி நகரில் பல ஒயின் ஷாப்பு படுத்ததுக்கு காரணமே அவர் தான். வெத்தலை பாக்கு, பான் பராக்கு எதுவும் போட மாட்டார். அது என்ன வாழ்க்கையோ தெரியல. அந்த மாதிரி கெட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனால் சூர்யா அப்படி இல்லை என்று நிரூபித்து அந்த வசனத்தை நான் முடிக்க கஷ்டப்படுகிறேன். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், சம்பந்தப்படாதவர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அற்புதமான இளைஞர். மாமியை பற்றி நான் இன்னும் சொல்றதுனே தெரியல. சாமியோட சக்சஸ்ல பாதி மாமிக்கும் போகுது. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாலை வேளையிலே இந்த சாமி படத்தில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். மனதில் உறுதி வேண்டும்னு ஆரம்பித்தது சாமி வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. மீண்டும் கவிதாலயாவின் இன்னொரு வெற்றி படத்தின் வெற்றி விழாவில் உங்களை அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். நன்றி.